என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இப்போ பொதுவா நேர பிரசன்னம் அப்படிங்கிறத எப்படி செயல்படுத்தலாம், எப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை பாவகமா மாத்துறது, கிரகமா மாத்துறது, அதில் உள்ள செயல்பாடுகள் எப்படி செயல்பாடு அதுக்குண்டான விஷயத்தை உள்ள போய் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். அப்போ நேத்து ஒரு ஜோதிடர் அம்மா அவங்க என்கிட்ட பேசினாங்க. அவங்க என்கிட்ட பேசுறப்போ 1:23 மத்தியானம் 1:23. அப்ப அந்த அம்மாட்ட நான் கேட்டேன், 1ங்கிறது லக்னம் நீங்க, 2ங்கிறது தனம் வாக்கு குடும்பம், 3ங்கிறது அதுக்கு முயற்சி பண்ணி தேடி போறது. அப்போ அந்த 1:23ங்கிறது 6ங்கிறது சுக்கர காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடங்கிறது புதன் வீடு, சுக்கர புதன் சேருது, நீங்க லவ் மேரேஜான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா அப்படின்னு. எப்படி நீங்க லவ் மேரேஜான்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாங்க. சரி, அப்போ அவங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நடந்து போயிட்டு இருக்கு. எப்ப ரிப்பேர் ஆனாலும் யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஹெல்ப் கிடைக்கும், இன்னைக்கு கிடைக்கல அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் அவங்ககிட்ட, உங்க லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் தொடர்பு வருவாங்க. அதுல யாரோ ஒருத்தர் 8ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல போய் நிற்பாங்க. அதனால உங்களுக்கு நடுவழியில நின்று நடந்து போகக்கூடிய பாக்கி எப்பவுமே இருக்கும் உங்க ஜாதகத்துல அப்படின்னு. ஆமாங்க, என்னோட ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்துக்கு 3 கூடிய சந்திரன் 12ல போய் மேசத்துல உட்காந்துருக்காரு. அப்ப 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த மாதிரி கிரகங்கள் தொடர்பு வச்சு நம்மளால அந்த என்ன செய்யலோ அதை சொல்ல முடியும். அப்போ அதே மாதிரி ஒரு அம்மா பெங்களூர்ல இருந்து ஒரு 6:33 கூப்பிட்டாங்க சாயங்காலம் 6:33. இப்போ அந்த 6ங்கிறது நாம 6ஆம் பாவகமா எடுத்துக்கிறோம், அது சத்ரு பாவகமா எடுத்துக்கிறோம். சத்ரு ரோகம் நம்ம நிறைய விஷயம் அந்த 6ஆம் பாவத்துக்கு நம்ம செயல்படுத்துறோம். அப்போ அந்த 6ஐயும் சுக்கரனா எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு அம்மா சாயங்கால நேரத்துல கூப்பிட்டதுனால, ஒரு அம்மா கூப்பிட்டதுனால அந்த சுக்கரனை மருமகளாக்குறேன், சுக்கரனை மருமகளாக்குறேன். மருமகளாக்கி மாமியாருக்கு மருமகளுக்கு பிரச்சனையான்னு கேட்கிறேன். ஆமாங்க, அதுதான் பிரச்சனை. அப்போ சுக்கரங்கிறது பலதரப்பட்ட உணவு, சுக்கரங்கிறது பலதரப்பட்ட உணவு, குருங்கிறது வயிறு. அப்போ 6:33ங்கிறப்ப குருவே பலமா இருக்கிறார். அப்ப அந்த அம்மா நல்லா உங்க மருமக ஒரு 110 120 கிலோ இருக்காங்களான்னு கேட்கிறேன். ஆமாங்க, கரெக்டா 120 கிலோ இருக்காங்க. அது ஏன் அப்படி கேட்டோம் அப்படின்னா, 6:33 6 3 9 9 3 12. அப்ப அந்த 12 பாவத்துக்கு 10 வயசு போட்டு 120 கிலோனா ஆமா அப்படின்னு. அப்போ நாம அந்த நேரத்துல அந்த விஷயத்த நம்ம சிந்திக்கிறோம். அப்போ ஒரு அம்மா ராத்திரி 8 மணிக்கு என்ன கூப்பிடுறாங்க. ராத்திரி 8 மணிக்கு நான் போய் கேட் அடைக்கிறேன். என் வீட்டுல கேட் அடைக்கிறேன். கேட்ல கம்பி இருக்கா? 8ஆம் இடங்கிறது என்ன சொல்றோம்? அவமானம், சிறைச்சாலை, ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்காக நடக்கிறது வழக்கு, இது எல்லாமே நம்ம தொடர்ச்சியா கொண்டு போற விஷயம்னு இருக்கும். அப்ப நான் அடைக்கிறதோ கேட்டுக்கு முன்னாடி நான் இருக்கேன். அப்ப கேட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அப்ப யாராவது ஜெயில இருக்காங்க, ரிலீஸ் ஆகணும்னு கேக்குறீங்களாமா அப்படின்னு. ஆமாங்க ஐயா, என் வீட்டுக்காரர் ஜெயில இருக்கிறாரு, ஜாமீன் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அந்த பாவகம் எப்படி அந்த நிமித்தத்தை நமக்கு உணர வைக்குது, அப்ப அந்த நேரத்துல எப்படி நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்துல பிரசன்னத்தை எடுத்து நாம செயல்படுத்துறது. இப்போ அதே மாதிரி இப்போ எங்கிட்ட ஒரு ஜாதகம் வந்துச்சு, அது கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு 8ஆம் இடம், 8ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, சூரியன் 3 கிரகம் இருக்கு. 8ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, சூரியன். கும்பலக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல. அப்போ கும்பலக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, சூரியன். அப்ப இந்த செவ்வாய், ராகு, சூரியனுடைய வயசு எத்தனை? செவ்வாய்க்கு 7 வருஷம், சூரியனுக்கு 6 வருஷம், ராகுவுக்கு 18 வருஷம். அப்போ மொத்தம் நமக்கு இப்ப எத்தனை வயசாச்சு? 31 வயசாச்சு. 31 வயசுல அங்க செவ்வாய்ங்கிறது 8ல போய் தோஷமா பலமா இருக்கா? செவ்வாய்ங்கிறது சகோதரனா? அப்ப 31 வயசுல உங்க 2வது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்டேன். ஏன்? ராகுங்கிறது இளைய சகோதரத்தை முயற்சி செய்து முன்னுக்கு போக வைக்கும்.
சூரியங்கிறது அப்ப அந்த இடத்துல 2வது பையன் கல்யாணம் முடிச்சா தலைகுனியணும். அப்போ 2வது பையனுக்கு முதல்ல கல்யாணம் ஆகுது. அப்போ அதுல சூரியன் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. இப்ப 41 வயசாகி மூத்த பையன் கல்யாணம் ஆகாம இருக்காருன்னு கேக்குறேன். அப்போ இந்த மாதிரி நம்ம அந்த கிரகத்தோட வயசையும் அந்த நட்சத்திரத்துடைய குணத்தையும் பாவகத்தோட தன்மையையும் நாம கரெக்டா செயல்படுத்தினா நேரம் நமக்கு நிறைய விஷயத்த சொல்லி தரும். இன்னைக்கு நம்ம ஜாதகம் பார்க்கறத என்ன சொல்றோம்? ஏதாவது ஒண்ணு அவங்கள மெராக்கல் பண்ணணும் பேசுறதுல. இப்ப அவங்க மருமக 120 கிலோ இருக்காங்கன்னு சொன்னது பெங்களூர்ல இருந்து புக்கிங் பண்ணி கேரளாவுக்கு ஜாதகம் பார்க்க வந்துட்டாங்க. அந்த ஒரு வாரத்தை தான் அவங்களுக்கு. அப்ப அதே இடத்துல வேற விஷயம் சொன்ன 6ஆம் இடங்கிறது சர்வீஸ். அப்போ 6ஆம் இடங்கிறது சர்வீஸ். குரு நமக்கு ரொம்ப முக்கியமானவர். குரு ரொம்ப முக்கியமானவர். 6ஆம் இடங்கிறது சர்வீஸ். ஏன்னா 3ங்கிறது குரு, 6ங்கிறது சுக்கிரன், ரெண்டுமே பண கிரகம், சர்வீஸ். அப்போ குரு தான் இருக்கிறதுலயே பெரிய கிரகம். குரு தான் இருக்கிறதுலயே பெரிய கிரகம். அப்போ அந்த பெரிய கிரகத்தை தான் நான் சென்ட்ரல் கவர்மெண்டா எடுக்கிறேன், சூரியனை மாநில கவர்மெண்டா எடுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல ரெண்டுமே பண கிரகமா இருக்கிறதுனால உங்க குடும்பத்துல யாராவது இன்கம் டேக்ஸ் ஆபீசராவோ விஜிலன்ஸ் ஆபீசராவோ இருக்காங்கன்னு கேட்கிறேன். ஆமாங்க, என் வீட்டுக்காரர் இன்கம் டேக்ஸ் ஆபீசர். அந்த நேரத்துல நாம அதை சிந்திச்சா நிறைய விஷயம் நம்ம ஜோதிடம்ங்கிறது வந்து நிறைய விஷயத்த சொல்லி தரும். இப்போ உலகத்திலேயே பாத்தீங்கன்னா எந்த ஜோதிடம் பெருமை வாங்கி தருது ஜோதிடத்துக்குன்னா தமிழ் ஜோதிடம் தான். உலகத்திலேயே தமிழ் ஜோதிடம் தான் ஒரு குண்டூசி கூட வீட்டுல இருந்தா கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்ல முடியும். அதை பலதரப்பட்ட டெக்னிக்ல பலப்பட்ட விஷயத்துல நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய விஷயம், நிறைய சிஸ்டம். ஆனா எல்லாமே எங்கிருந்து வருது அப்படின்னா பாரம்பரியத்துல இருந்து. அப்ப இந்த பாரம்பரியங்கிறது செயல்படுத்துறது யாரு? தமிழ் தான் அதிகமா. அப்போ தமிழ் ஜோதிடம் தான் உலகத்திலேயே எல்லா விஷயத்திலையும் முன்னாடி நிற்குது. இன்னைக்கு தமிழ் ஜோதிடத்தினாலதான் ஜோதிடமே வளர்ந்து நிற்குது எல்லா பக்கமும். ஏன்னா ஒருத்தர் வந்து என்ன சொல்றாங்க, ஜாதகத்தை வச்சு பேர் சொல்றாங்க. ஒருத்தர் வந்து என்ன சொல்றாங்க, ஜாதகத்தை வச்சு ஊரை சொல்றாங்க. ஒருத்தர் வந்து என்ன சொல்றாங்க, ஜாதகத்தை வச்சு என்னென்ன பிரச்சனை எத்தனை மணிக்கு எப்ப வரும்னு சொல்றாங்க. இது எல்லாமே எந்த விதத்துல வருது அப்படின்னா நம்ம தமிழ் ஜோதிடத்துல தான் வருது. அப்போ தமிழ் ஜோதிடர்களுக்கும் தமிழ் ஜோதிட குருமார்களுக்கும் மீண்டும் மீண்டும் என் நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அப்போ இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஜாதகத்துல இப்போ அவங்க கூப்பிடுற நேரத்தை வச்சு பலன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஒரு 20ஆம் தேதி பிறந்தவர், ஒரு 20ஆம் தேதி பிறந்தவர் ஒரு 19ஆம் தேதி ஜாதகம் பார்க்க வந்தார் அப்படின்னா அவரு முடிஞ்சு போன தேதியில வர்றாரு. அப்ப ஏகப்பட்ட பிரச்சனைய சந்திச்சுக்கிட்டு வர்றாருன்னு அர்த்தம். அதே மாதிரி அவர் 21ஆம் தேதி வர்றாருன்னா புதுசா ஒரு காரியத்தை தொடங்க போறாருன்னு அர்த்தம். அதை பத்தி தெரிஞ்சுக்க வர்றாருன்னு அர்த்தம். ஏன்னா அது தொடக்கம், இது முடியுது. அதே போல இப்ப இன்னும் இப்ப வந்து நம்ம பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். பணபரஸ்தானம் அப்படிங்கிறது 2, 5, 8, 11 பணபரஸ்தானம்னு சொல்றோம். அப்போ இந்த பணபரஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தா பணம் கிடைக்கும்? பணபரஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தா பணம் கிடைக்கும்? இப்ப பணபரஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் என்னென்ன? பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஃபர்ஸ்ட் காலச்சக்கரத்துக்கு 2க்கு அதிபதி சுக்கிரன், 5க்கு அதிபதி சூரியன், 8க்கு அதிபதி செவ்வாய், 11க்கு அதிபதி சனி. இது எல்லாமே சுபகிரகமா? அப்ப பணபரஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தா பணம் வரும்? பாவ கிரகம் இருந்தா தான் பணம். அப்பதான் பணம் நம்ம கைக்கு வரும். ஏன் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு பாதகாதிபதியும் பாவகிரகம் தான், யோகாதிபதியும் பாவகிரகம் தான், ஜீவனாதிபதியும் பாவகிரகம் தான், கர்மாதிபதியும் பாவகிரகம் தான். அப்ப ஜீவனம், கர்மம், தொழில், வாழ்க்கை இது எல்லாத்தையும் யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க? பாவகிரகத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. புண்ணிய கிரகம்னு கொடுக்கல. அப்போ எப்பவுமே ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு பணம் வந்து கைக்கு சேர்த்து இருக்கணும் அப்படின்னா பாவகிரகம் வலுத்திருக்கணும். அப்பதான் பணம் செய்யும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்லுது. இப்போ ஒருத்தர் வர்றாரு, அவரு கூட வர்றப்ப ஒரு மஞ்சள் பை கொண்டு வர்றாரு.
அப்படி வச்சுக்கீங்க. இல்ல ஒரு பச்சை கலர் பை கொண்டு ஏதாவது ஒரு பை கொண்டு வராரு அப்படின்னா அவர் பணத்தை வை கேட்கறதுக்கு வராரு, பண பிரச்சனையை கேட்கறதுக்கு வராரு. இது நிறைய விஷயம். அதே மாதிரி இப்போ ஒரு மேடையில நம்ம ஒருத்தருக்கு பலன் பார்க்கலாம், 10 பேர்த்துக்கு பலன் சொல்லலாம், 100 பேர்த்துக்கு பலன் சொல்லலாம். ஒட்டுமொத்தமா ஒரு மேடையில 1000 பேர் இருந்தாலும் பலன் சொல்ல முடியுமா? அப்படின்னா சொல்ல முடியும். ஏன்னா இப்ப எந்த ஒரு ஜாதகத்திலும் அவரவர் ஜாதகத்துல சனி செவ்வாய் எங்க இருக்கிறாரோ அந்த தொடர்பு மட்டும்தான் அவங்க குடும்பத்தை சுத்திட்டே இருக்கு. அந்த ராசி நட்சத்திரங்கள் மட்டும்தான் அந்த குடும்பத்துல இருக்கும். இந்த சனி செவ்வாயுடைய ராசி தான் அவங்க வீட்டுல வரும். லக்னமாவோ ராசியாவோ அதுக்குள்ள இருக்கிற கிரகங்கள் தான் ராசி லக்னமா பயணிச்சுட்டே இருக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது நம்ம பரம்பரையை சொல்லக்கூடிய ரத்தம், சனிங்கிறது நமக்கு இரும்பு கர்மாவை சொல்லக்கூடியது. அப்போ வெளி உறவுகள் எல்லாம் சனி பகவான் கொண்டு வருவார், ரத்த உறவுகளை எல்லாம் செவ்வாய் பகவான் கொண்டு வருவார். இப்போ நீங்க இப்போ உங்க ராசி என்னங்க? உங்களுக்கு சனி செவ்வாய் எங்க இருக்காங்க? சிம்மத்துல. ரைட், சந்தோஷம். அப்ப உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நட்சத்திரம் போல சொல்லுங்க. மேரேட் இல்ல. அப்ப அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உங்க கூட யாருமே இல்லை. உங்க அப்பா அம்மா நட்சத்திரம் இல்ல. ரைட், ஓகே, சந்தோஷம். உங்களுக்கு ஜாதகம் இல்ல. உங்களுக்கு உங்க ராசி என்ன? உங்க ராசியில துலா ராசி. உங்களுக்கு சனி பகவான் செவ்வாய் பகவான் எங்க இருக்காங்க? செவ்வாய் வந்து மேஷத்துல, சனி வந்து கன்னியில. ஓகே. உங்க வீட்டுல இருக்கிற நட்சத்திரம்? மிதுனம், புனர்பூசம். மிதுனம், புனர்பூசம். ரைட்டு. அப்போ உங்க வீட்டுல இப்ப நீங்க என்ன ராசி சொன்னீங்க? துலா ராசி சொன்னீங்க. இப்ப மிதுனம், புனர்பூச நட்சத்திரம். அடுத்து வந்து ஆயில்யம், கடகம். ஆயில்யம், கடகம். ரைட், ஓகே. அப்போ மிதுனம், புனர்பூசம், ஆயில்யம், கடகம் இந்த நட்சத்திரம் எல்லாம் இருக்கு. அப்போ உங்களுக்கு சனியும் செவ்வாய் எந்த ராசிக்கு இருக்காங்க? உங்க ஜாதக கட்டத்துல சனியும் செவ்வாய் எந்த ராசிக்கு இருக்காங்க? இப்ப நீங்க என்னென்ன நட்சத்திரம் சொன்னீங்க? புனர்பூசம், ஆயில்யம், சனி பகவான் எங்க இருக்காருன்னு சொன்னீங்க. அப்போ இந்த புனர்பூச ஆயில்யத்துல எத்தனை நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்கு? சனி பகவான் இருக்கக்கூடிய புதன் ராசியில தான் இருக்கு. அப்ப சனி பகவான் தான் நம்ம குடும்பத்தை ஆட்சி பண்றாரு. அவ்வளவுதான். கரெக்ட். சனி இருக்கிற வீட்டுல இருக்கிற நட்சத்திரம் தான் நம்ம குடும்பத்துல இருக்கு. அவ்வளவுதான். இதுதான். அப்போ இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இல்லாம ஒரு நட்சத்திரம் புதுசா வீட்டுக்குள்ள வராது. அவ்வளவுதான். இது வந்து டோட்டலா 800 கோடி பேருக்கு அப்படிதான். ரைட்டு. அப்புறம் செவ்வாயோட வீடு தானே அது. நான் என்ன சொன்னேன்? செவ்வாய் சனி இல்லாம வீட்டுல ஒரு நட்சத்திரம் பயணிக்காது. செவ்வாய் வீட்டுல இருக்கிற நட்சத்திரமா இருக்கு, இல்ல செவ்வாய் சனியுடைய நட்சத்திரமா இருக்கு. அவ்வளவுதான். அது வந்து டோட்டலா இன்னைக்கு எத்தனை கோடி பேர் இருக்காங்க, இன்னைக்கு யாரு பிறகுறாங்க அவங்களுக்கு வரைக்கும் அப்படிதான். அது என்ன நம்ம ஒருத்தர் 2 பேருக்கு எல்லாம் ஜாதகம் சொல்றது ஒட்டுமொத்தமா சொல்லிடலாம். கணக்கு போட்டு பார்த்தா எதுவுமே மிஸ் ஆகாது. அப்போ ஒரு ஜாதகம் கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு சனி பகவானும் செவ்வாய் பகவானும் எங்க இருக்காங்களோ அந்த நட்சத்திர ராசி லக்னத்தை சொன்னா அவங்க வீட்டுல எல்லாரும் இருக்கிறாங்க. இதை வேகமா அவங்கள ஒரு முயற்சி பண்ண முடியுங்களா? இனி நான் வந்தது என் வீட்டுல என் ஜாதகத்தை கொடுத்து என் வீட்டுல இருக்கிற நட்சத்திர ராசியில சொல்லிட்டாங்கன்னு இன்னைக்கு அப்படி ஒரு ஆச்சரியப்படுத்தணும் ஜாதகம் பார்க்கணும். அப்போ இது ஒரு எளிமையான வழி. இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்த முயற்சி பண்ணலாம். ஏன்னா செவ்வாய் ராகுனா காரசாரமா பேசணும், சனி கேதுனா தத்துவமா பேசணும், சுக்கிரன் புதன்னா சிரிச்சுக்கிட்டே பேசணும், மென்மையா அப்படியே மயங்கிற மாதிரி, ராகு சுக்கிரனா அழகா பேசணும், அதுல அதிகாரம் இருக்கணும். அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் தான், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான். அப்போ இதுல அழகு இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், மென்மை இருக்கணும், தன்மை இருக்கணும். அப்ப நாம இந்த மென்மை தன்மை அதிகார அழகோட நான் இப்போ உங்களுக்கு சொன்ன விஷயம் நல்லா இருந்தா பாராட்டி ஒரு கை தட்டிட்டு நான் விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன். வாருங்கள் வளர்வோம். இன்னும் வளர வேண்டி நான் இங்க இருக்கிற பசுபதீஸ்வரரை கரூர் மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். எனது பெயர் குருமணி என்றல். எனது மொபைல் நம்பர் 8835156656 8835156656. கேரளா, பாலக்காடு. MRK குரு ஜோதிஷாலயம் பாலக்காடு. MRK குரு ஜோதிஷாலயம் பாலக்காடுன்னு போட்டா யூடியூப்ல அடிச்சா என்னோட யூடியூப் சேனல் வரும். அதுல ஒரு 800-850 வீடியோ இருக்கு. அது நிறைய ஜோதிட கருத்து இருக்கு.